ஹலோ வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் லெக் பீஸ் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு வந்துட்டு ஒரு 400 கிராம் அளவுக்கு லெக் பீஸ் எடுத்துருக்குறேங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 4 வரமிளகாய் நான் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பெப்பர் இதில் ஜாஸ்தி சேர்க்கறதுனால வரமிளகாய் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் மல்லி விதை எடுத்துருக்குறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு எடுத்துருக்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டு ஒரு 10-20 சின்ன வெங்காயம் போட்டுட்டு நம்ம இதையும் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தை தனியாக ஆற வச்சுட்டு விழுதாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பொடியை நம்ம வறுத்து இல்லைங்களா மசாலா பொருட்கள் அதையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ சிக்கனை தாளித்து விட்டுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நான் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேங்க. சிக்கன் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை எடுத்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இது கூட நீங்கள் சிக்கன் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு கூட்டி குறைச்சி நம்ம இந்த பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் வதங்கி வந்துருச்சுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காய விழுது அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் அரைச்ச பொடி கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. நீங்களா உங்கள் குவான்டிட்டி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ஒரு 100 கிராம் அளவு சிக்கன் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் தண்ணி அளவாக சேர்த்தா போதுங்க. நம்ம ட்ரையாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு லிட்டை போட்டு நம்ம ஒரு 7 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கலாம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். அதையே திருப்பி விட்டுட்டு இன்னொரு 7 மினிட்ஸ் ஆர் 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாங்க. பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு. ட்ரை ஆகி வந்துட்டுருக்குது பாருங்கள் கிரேவி. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை கிரேவியாக பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.